ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்ற இறைமகன் இயேசுவின் திருவுள சித்தம் நிறைவேறும் வண்ணமாக போதகர் சாம்சன் அவர்களுக்கு எண்ணற்ற அற்புதங்களை செய்து இயேசுவின் அன்பை அறியாத ஒரு சமுதாயத்தில் இருந்து அவரை பிரித்தெடுத்து இன்று வல்லமையாக பலருக்கு ஆசீர்வாதமாக இறைமகன் இயேசு வைத்துள்ளார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ட்ரினிட்டி பூரண சுவிசேஷ சபை மடிப்பாக்கத்தில் உள்ள சபையின் மக்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். அதே போல் இதில் டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற எங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுகிற தாங்குகிற உங்கள் எல்லாரையும் இறைவன் தாமே இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு தேவனுக்கு வல்லமை உண்டு. இந்த நாட்களில் எல்லாருக்கும் பயமும் திகிலும் உள்ள காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வியாதி என்கிற ஒரு நிலை, ஒரு சிறு பிள்ளைகளை கேட்டாலும் வியாதியை பற்றி சொல்கிறதை நினைக்கிறோம். இந்த கொரோனா என்கிற வியாதி, எந்த பேப்பரை எடுத்தாலும், நியூஸ் பேப்பரை எடுத்தாலும், டெலிவிஷனை திருப்பினாலும் அதை பற்றி தான் பேசுகிறது நிலையிலே நாம் காணப்படுகிறோம். அப்படியானால் இன்றைக்கி ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு நடுக்கம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. ஸோ இதில் எல்லாவற்றிலும் நம்மளை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு எல்லா தேவாலயங்கள் எல்லாமே பூட்டப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் மூடப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். தேவன் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். ஒரு நாள் கட்டடத்துக்குள் வாசம் பண்ணுகிறது அல்ல, உங்களுக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ வேத புஸ்தகத்தில் அநேக இடங்களிலே வாசிக்கும்போது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நானும் கர்த்தர், எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ வேதம் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர், இது என்னுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது நம்ம எல்லாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ பிள்ளையானால் சுதந்திரம். ஆமேன். என்னுடைய காரியங்களை நான் அவரிடத்தில் சொல்ல முடியும். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல தேவன் நமக்காக இறங்குவார். ஒரு தகப்பன் என்று கூப்பிடுகிற அந்த உரிமை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ பிள்ளைகள், இப்போ நான் மாற்றத்திலிருந்து வந்தபோது எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், இவர் இதிலிருந்து போய்விட்டார் என்று சொல்வார்கள். ஆனால் சில காலங்கள் ஆன பிறகு அவர் சொல்வார்கள், அவர் சென்ற ஒரு இடம் நல்ல இடம், அதில் அவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார், அவரை பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை என் காதினாலே நான் கேட்கிறேன். அன்றைக்கு எத்தனை எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் நீங்கள் செய்கிறது சரிதான் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது நம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ பிள்ளைகள் என்றால் நமக்கு எல்லா அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்ம அடையாளங்களாக இருக்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன். நான் அவருக்கென்று தொண்டு செய்கிறேன். அவருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அவர் என்ன விதத்தில் இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு நான் போதிக்கிறேன். அப்போ இதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் உலகத்தில் கிடைப்பதில்லை. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், உங்களை ஆண்டவர் பிள்ளைகளாக தேவன் வைத்திருக்கிறார். அப்போ பிள்ளைகளாக தேவன் நடத்துகிறார். பிள்ளைக்கு தாய் இறங்குகிறாள், தகப்பன் இறங்குகிறார். அப்போ நமக்கு தகப்பனை போல, தாயை போல, சகோதரனை போல, சிநேகிதனை போல ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை, உங்களுடைய காரியங்கள் எனக்கு ஒன்றுமே பற்றாக்குறை, பிரச்சனையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லாதபடி நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதுதான் நமக்கு சந்தோஷமான காரியம். இப்போ வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் ரெண்டு கலந்தது தான் வாழ்க்கை. எல்லா மனுஷருக்கும் நேரடி இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த துன்பத்தில் எப்படி நாம் அதை விட்டு வெளியில் வருவது என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நம்மை தேவன் அடையாளங்களாக வைத்திருக்கிறார். அப்போ எங்கள் ஊரில் நான் ஒரு அடையாளம். எங்கள் ஊருக்கு சென்றாலே அவர் சொல்லுவார்கள், முதல்ல நான் ஊருக்கு செல்லும்போது சொன்னார்கள், சில பிள்ளைகளை இயேசு வந்திருக்கிறார் அப்படிம்பாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் எங்கே சென்றாலும் ஒரு அடையாளங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய முகத்தில் ஒரு அடையாளம் இருக்கிறது. நம்முடைய பேச்சை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள்.
நம்முடைய நடை உடைகளை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். ஸோ அப்படியானால் மாற்றம் என்கிற ஒரு நிலை, மாற்றம் என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே அடையாளம் என்பது நாம் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தான் உலகத்திலே அன்பை வைத்தார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்போ மனுஷ வாழ்க்கையில் பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர் இருக்கும் இடத்திலே சேர்த்து கொள்ளும்படி தான் நித்திய ஜீவனை கொடுத்தார். ஸோ ஒரு மனிதன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதனால் அவன் முக்தி பெறுவதில்லை. அவர் ஒரே இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது தான் அவன் முக்தி என்கிற நிலைக்கு அடைகிறான். ஆகவே தான் அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். அப்போ தேவன் நம்மை ஒரு அடையாளங்களாக வைத்திருக்கிறார். இப்போ நான் ஒரு அடையாளங்கள் இந்த டெலிவிஷனில் கேட்குற நீங்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறீர். உலகத்தில் எல்லாரும் அடையாளங்களாக இருக்கிறார்கள். இப்போ ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் ஒரு கிறிஸ்தவன், எல்லாருக்கும் ஆண்டவரா என்று சொல்லி கேட்கலாம். இல்லையா, எங்களுக்கு மட்டும்தான். அல்லவே அல்ல, உலகத்தில் எல்லாருக்கும் இயேசு ஆண்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது எல்லாருக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் அன்பு செலுத்துகிறார். நாம் அவரை கண்டு கொண்டோம், அவ்வளவுதான், மற்றவர்கள் காணவில்லை. அப்போ கண்டு கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை கேட்குற நீங்கள் அடையாளங்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ உங்கள் ஊரிலே நீங்கள் ஒரு அடையாளம், எங்களுடைய ஊரிலே பட்டணத்தில் நான் ஒரு அடையாளம். ஆகவே பிள்ளைகள் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அடையாளம் என்று சொல்லும்போது நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தைரியமாக நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு பெரிய பாக்கியம் பெற்று இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் தேவன் மனுஷனாய் உலகத்துக்கு வந்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து, அது ஒரு அடையாளம் இல்லையா? இயேசு மரித்து உயிரோடு எழுந்தது ஒரு அடையாளம். அவர் மரித்து உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு தன்னை காட்சியளித்தது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அவரை பின்பற்றினார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அவரை, திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். அப்போ இன்றைக்கும் தேவன் அடையாளங்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம்தான். வாழ்க்கை முதல்ல அவருடைய பிள்ளை, இரண்டாவது அடையாளம், மூன்றாவது அவர் அற்புதங்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ அற்புதங்களாக இருக்கிறோம். என்ன அடையாளங்கள் என்பது ஒன்று. சில இடத்துல போகும்போது நீங்கள் ஐடி கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படிம்பாங்க. ஒரு பாஸ்போர்ட்டு கேட்பாங்க, ஏதாவது ஒரு ஆதாரத்தை கேட்பார்கள். அப்போ அடையாளங்கள், நாம் இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த ஊரில் வசிக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளை அற்புதங்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம் தானே. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு உயிரோடு இருப்பது நம்ம அற்புதம்தான். இன்றைக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்வது ஒரு அற்புதம்தான். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவது ஒரு அற்புதம் தானே. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உலகத்தில் இருக்கும் வேளையிலே எல்லாருக்கும் அந்த இரக்க சுபாவம் இருக்கிறது. இரக்கம் எல்லா மனுஷர்களுக்குள்ளும் இருக்கிறது. எல்லாரும் நம்மை அற்புதங்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அற்புதங்களாக அவருடைய கரத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சொல்ல வாழ்க்கை என்னும் போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், பலவிதமான காரியங்கள் நம்மை நெருக்கினாலும் நீங்கள் ஒருபோதும் நினச்சி சோர்ந்து போகக்கூடாது. நான் அவருடைய பிள்ளை என்கிற நிலையை மறந்து போகக்கூடாது. ஒரு பிள்ளை, எனக்கு தெரிந்த ஒரு நபர் விவாகமாகி பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாத போது ஒரு நாள் சொன்னார், ஒரு பிள்ளை எனக்கு வேண்டும் என்று சொன்னபோது, அப்போ அவர் சொன்னார், நான் பிள்ளையை கண்டிப்பாக நாம் முறைப்படி அரசாங்க சட்டத்தின்படி ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கலாம் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் சொன்னபோது அவர் சரி என்று சொன்னார். அதே போல் அரசாங்கத்தின் அனுமதியோடு ஒரு பிள்ளையை பார்ப்பதற்கு நான் முதல்ல சொன்னேன். அந்த பிள்ளையை பார்க்கும்போது அந்த பிள்ளை என்ன கலர், என்ன நிறம், என்ன என்று கேட்கக்கூடாது. நாம் போய் அமருவோம், எந்த பிள்ளைகள் நம்மிடத்தில் வருகிறதோ அந்த பிள்ளையை நாம் தூக்கிக் கொள்வோம், அதை எடுத்து வளர்க்கலாம் என்று சொன்னோம். அப்பொழுது நானும் அவருடைய தகப்பன் தாயும் 3 பேர் நாங்கள் சென்று பார்த்தபோது அது ஒரு குழந்தை எழுந்து வந்து எங்களுடைய மடியில் வைத்தது, கரங்களை வைத்தபோது அந்த பிள்ளையை நாங்கள் எடுத்து வளர்த்தோம். அந்த குழந்தை என்ன ஊர் என்பது தெரியாது, என்ன ஜாதி என்பது தெரியாது. இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக மட்டுமல்ல, அவருடைய சொத்துக்களுக்கே வாரிசாகவும் இருக்கிறது. பல கோடிக்கு அதிபதியானவர் அவர் வாரிசாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு பிள்ளையை எடுக்கும்போது அவங்களுடைய நிற தோற்றங்களை பார்ப்போம், ஜாதியை பார்க்கிறோம். சிலர் அப்படியெல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் இவரும் நாங்களும் அதை பார்க்கவில்லை. ஆனாலும் அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளாக மாறும்படி தான் விரும்புகிறார். அப்போ அவர்களெல்லாம் அடையாளங்களாக இருக்கிறார்கள்.
அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எந்த விதத்திலும் தகுதியற்ற நிலையில் இருந்தபோது தான் இயேசு சந்தித்தார். அப்போ ஒருவேளை கேட்கலாம், நான் கிறிஸ்தவனாகவே இருக்கிறேன், வாழ்ந்தேன், பிறந்தேன் என்று. இப்போ நான் மாற்று இருக்கும்போது தான் இயேசு என்னை அவர் தரிசனமானார், அவர் பேசினார். அப்படியானால் எல்லாருக்கும் தேவன் தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளும் மற்ற நண்பர்களும் மற்றும் இருக்கிற சகோதர சகோதரிகளும் இந்த வார்த்தைகளை கேட்குற இதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. இயேசு எல்லாருக்கும் தெய்வம், எல்லாருக்கும் கடவுள், எல்லாருக்கும் ஆண்டவர், எல்லாருக்கும் உலக ரட்சகர். அப்போ அந்த உலக ரட்சகராக இருக்கிற நம்ம எல்லாரையும் நேசிக்கத்தான் விரும்புகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ அவரிடத்தில் செல்லும்போது புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதத்தில் பார்க்கிறோம். நம் உலகத்தில் இருப்பது கொஞ்ச காலம்தான். நாம் அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவராக, நான் இறைவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்களை தேவன் அற்புதங்களாக, உங்களை அடையாளங்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நீங்கள் எங்கு சென்றாலும், இன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண முடியுமா, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன், மாற்றுவேன் என்று சொன்னார். அதே போல் இந்த உலகத்திலே நாம் நட்சத்திரங்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் நம்மளை ஒரு விடிவெளி நட்சத்திரம் என்கிற நிலைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். விடிவெளி நட்சத்திரமாக இயேசு நம்மளையும் நட்சத்திரங்களாக பிரகாசிக்க தூதர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பிள்ளைகள் என்பதையும், அற்புதங்கள் என்பதையும், அடையாளங்கள் என்பதையும் நீங்கள் மறந்து போகவே கூடாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாது இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள், குடும்பத்தார், அவர்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, குடும்ப பிரச்சனையிலே, வியாபாரத்திலே தோல்வியிலே, அதே போல கணவன் மனைவி உறவிலே பிரச்சனையிலே, பிள்ளை இல்லாத மலடி என்கிற நிலையிலே, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகளாக்குறது மட்டுமல்ல, அவர்களுக்கு பிள்ளைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்வீராக. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் சந்தியும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் தங்கியிருக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியினால் இடைகட்டி நடத்துவீராக. ஒரு தகப்பனை போல தோளிலே சுமப்பீராக, ஒரு தாயை போல தேற்றுவீராக, நீ அரவணைப்பீராக. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாரையும் நேசித்து அன்பு செலுத்துகிற தெய்வம் இயேசுவாக இருக்கிறபடியினால் உலகத்திலே அதிகமான கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகிற இயேசு உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். எங்களோட தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் நீங்கள் தொலைபேசியில் கேட்டு உங்களுடைய காரியங்கள் விலாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கொடா கொடியாக பெருகுவாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச், நம்பர் 9, பெரியார் நகர், மடிப்பாக்கம், EB ஆபீஸ் அருகில், சென்னை 600091. தொலைபேசி எண்கள் 9840622992 மற்றும் 9940323693.